Praise the Lord and good evening to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். It's indeed a joy for me to be with you this evening to share from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவரோடும் இந்த இணைப்பில் இணைந்ததை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். Whenever I think about Roipuram Assembly, I think about the days when I first started Bible study in Chennai. நான் ராயபுரம் சபையை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுது சென்னையிலே நான் வேத பாட வகுப்பை ஆரம்பித்த நாட்களை தான் நான் நினைத்து பார்க்கிறேன். It was Bethany Assembly who first gave me the opportunity to take Bible study in 1989. 1989 ஆண்டிலே முதல் முறையாக பெத்தனி சுவிசேஷ கூடம் தான் முதலாவது எனக்கு வேத ஆராய்ச்சி எடுக்கும்படியான வாய்ப்பை கொடுத்த சபை. From then onwards, we have been able to maintain our good relationship and fellowship. அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நல்ல உறவு, நல்ல ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். I praise God for the way in which the Lord is using the assembly there in Roipuram for the glory of God. தேவனுடைய நாம மகிமைக்காக ராயபுரம் பகுதியிலே கர்த்தர் இந்த சபையை பயன்படுத்துகிற விதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And I want to thank the oversight for giving me this opportunity to take these Bible studies. இந்த வேத பாட வகுப்புகளை எடுக்கும்படியான வாய்ப்பை கொடுத்த சபையினுடைய மூப்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We have to be thankful to the Lord because we are able to sit in the comfort of our homes and listen to the word of God. நம்முடைய வீட்டிலே நாம் சுகமாக தங்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். If the Bible study is in the assembly hall, we have to travel all the way and then come there. ஒருவேளை வேத பாட வகுப்பானது சபையின் கட்டடத்தில் நடைபெறுமானால் நாம் சபையின் கட்டடத்துக்கு பயணம் செய்து வந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டி இருக்கும். I have to stand and preach, you have to sit and hear. நான் நின்று கொண்டு பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள். But now the comfort is that we don't need to travel all the way. I can sit and preach and you can lie down and hear. ஆகவே இப்பொழுது இருக்கிற வசதி என்னவென்றால் நாம் யாருமே பயணப்பட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் உட்கார்ந்து பிரசங்கிக்கலாம், நீங்கள் படுத்துக்கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். That's also good, is it not? அதுவும் நல்லதுதான் இல்லையா? So let us thank the Lord for the way the Lord protected us during this pandemic. இந்த பெருந்தொற்றின் காலத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So many people who are known to us, they have been taken away from this world. நமக்கு தெரிந்த அநேகர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். The Lord has kept us and we believe there is a purpose for keeping us here. கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. And therefore let us prayerfully wait in the presence of God and seek his mind that we need to fulfill in these last days. ஆகவே நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் இந்த கடைசி நாட்களிலே என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் தேடுவோம். As our brother was remembering in the prayer time that we are actually surrounded by a sea of Zoom meetings and ministry of the word of God. சகோதரன் ஜெபத்திலே நினைவு கூர்ந்ததை போல இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஜூம் இணைப்பின் மூலமாக கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. It's an overflow of ministry. இது ஊழியத்தினுடைய நிரம்பி வழியக்கூடிய காலகட்டம். Well, that is a plus point, but at the same time I wonder how much of it is really transforming our lives. இதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் இது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபம் அடைய செய்கிறது என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். And we read in 2 Timothy chapter 2 and verse number 15. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல study to show yourself approved unto God. தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். The old King James version uses the word study or be diligent, or when we apply this to our Bible study, the ultimate purpose of our meditation or study
is that we need to be approved in the sight of God. ஆகவே நாம் இந்த வேத பாடத்தினுடைய வேதத்தை படிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நாம் நிறுத்த வேண்டும். At the same time, we also need to learn how to rightly divide the word of God. நாம் வேதத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And therefore, in this series of Bible studies, we would like to prayerfully wait upon the Lord and seek his mind as to how we should become approved in the sight of God. ஆகவே இந்த தொடர் வேத பாட வகுப்புகளிலே நாம் ஜெபசிந்தையோடு அமர்ந்திருந்து எப்படி தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமர்களாய் தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். The subject on my mind to bring before you these days is on some Bible characters. இந்த நாட்களிலே என்னுடைய மனதிலே வந்த சிந்தனை என்னவென்றால் சில வேத கதாபாத்திரங்களை குறித்தான பாடம். These are all very familiar stories, and I know you will say, oh, these stories we already know, brother. இவர்கள் எல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். இவைகளை நாம் படிக்கும் போதே நீங்கள் சொல்லலாம், சகோதரனே இவர்களை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும் என்று. We may not get anything new as if that we never heard before. நாம் ஏதோ புதிதாக இதுவரை கேட்காத ஒரு காரியத்தை புதிதாக கேட்க முடியாமல் இருக்கலாம். We all have a desire for novelty, to hear new things again and again. நாம் புதிதான காரியங்களை திரும்ப திரும்ப கேட்கும்படியான விருப்பம் நம்ம அனைவருக்குமே உண்டு. But sometimes a lot of new things may not really sustain our spiritual life. ஆனால் நவீன காரியங்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நிலைநிறுத்தக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். I used to tell in the Bible school here that when they get tired of the local teacher, they will ask, sir, when is the next guest teacher coming, sir? நான் வேதாம கல்லூரியில சொல்வதை போல இப்பொழுது கல்லூரியில இருக்கக்கூடிய வேத ஆசிரியர்களிடத்திலே மாணவர்கள் சலிப்படையும் போது அடுத்து வெளியிலிருந்து எப்பொழுது சார் புதிதான வேத ஆசிரியர் வருவார் என்று மாணவர்கள் கேட்பார்கள். So they get used to and they get fed up and bored of the local people again and again. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செய்தியை கேட்டு கேட்டு சலிப்படைந்து அவர்கள் களைத்து போகிறார்கள். But then if you continuously go for new things and novelty, it may not be really helpful. ஆனால் எப்பொழுதுமே புதுமையான காரியங்களையே நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் படிக்க விரும்பினால் ஒருவேளை அது நமக்கு பயனற்றதாக மாறிவிடும். It is like you go for eating biryani and ice cream or cool drinks every day, you will become sick. ஒவ்வொரு நாளும் பிரியாணி ஐஸ்கிரீம் இப்படிப்பட்ட காரியங்களையே நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது கூட நமக்கு சலிப்பாகி நாம் வியாதிப்பட முடியும். But you see, every day we are drinking water, we never get bored. ஒவ்வொரு நாளும் தண்ணீரை குடிக்கிறோம், ஆனால் தண்ணீரை குறித்து ஒருபோதும் நாம் சலிப்படைவதில்லை. Every day we eat rice, we never get bored. ஒவ்வொரு நாளும் அரிசி சாப்பாடை சாப்பிடுகிறோம், ஆனால் ஒரு நாளும் சலிப்படைவதில்லை. Sambar, rasam daily we have, still we are not getting bored because they are things that sustain us. சாம்பார் ரசம் போன்ற காரியங்களை தினந்தோறும் சாப்பிட்டாலும் நாம் சலிப்படைவதில்லை. ஏனென்றால் இவைகள் தான் நம்மை தாங்கக்கூடியவைகள். But new things and fancy items sometimes they will make us sick. சில நேரங்களிலே நவீனமான காரியங்கள் புதிதான காரியங்கள் எல்லாம் நம்மை வியாதியடைய செய்யக்கூடும். So do not sit with the a prejudiced mind already. Oh, some Bible characters is taking. These are things we already know. But let us sit with an open mind that the Lord will speak to us even through the things that we already know. ஆகவே வேத கதாபாத்திரத்தை குறித்து நாம் படிக்கும் போது இவைகள்லாம் நமக்கு நன்றாய் தெரியும் என்ற சிந்தையோடு அமர வேண்டாம். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடத்திலிருந்து கூட நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நம்முடைய இருதயத்தை திறந்த மனதோடு வைத்துக் கொள்வோம். See, the Bible is full of characters or individuals. வேதாகமம் முழுவதும் கதாபாத்திரங்களினாலே தனிப்பட்ட நபர்களாலே நிறைந்திருக்கிறது. From Genesis to Revelation, you look at individuals and personalities around whom the whole story is being made up. ஆகவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை படிக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபரை சுற்றிலும் தான் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதை நாம் படிக்க முடியும். And so individuals and characters are very important in the Bible.
ஆகவே வேதாகமத்திலே தனிப்பட்ட நபர் ஒரு கதாபாத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். And when we talk about individuals, their names, they stand out, or that is very important. ஆகவே ஒரு கதாபாத்திரம் என்று நாம் சொல்லும்போது அவர்களுடைய பெயர்கள் தனித்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். Because each individual is known by that particular name. ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் அவருடைய பெயரினாலே அறியப்படக்கூடியவராக இருக்கிறார். You know, in our Bible we have lists of names, and sometimes you have long genealogies which we usually skip because many of them are difficult to pronounce. ஆகவே வேதத்திலே நிறைய இடங்களிலே இந்த வம்ச வரலாறுகள் இருக்கிறது, பெயர் பட்டியல் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் உச்சரிப்பதற்கே கடினமாய் இருக்கிறதுனாலே அந்த பகுதியெல்லாம் நாம் படிக்காமலே கடந்து போகிறோம். But you know, for many of the individuals, their names are as important as the person himself. ஆகவே வேதாகமத்திலே ஒரு நபருடைய பெயர் அந்த நபரை போலவே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறது. The names or the list of names are also part of the inspired scripture. ஆகவே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட வேதாகமத்தின் ஒரு பகுதியாகவே இந்த பெயர் பட்டியலும் இருக்கிறது. As Apostle Paul says in 2 Timothy, all scripture is inspired and it is profitable for doctrine and for correction and for reproof. ஆகவே பவுல் 2 தீமோத்தேயுல சொல்வதை போல வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். Even in the names and characters of the people, there are so many things we can learn. ஆகவே இந்த பெயர் பட்டியல்கள், இந்த தனிப்பட்ட நபர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து கூட அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். You see, the Bible names, especially Hebrew names, they are highly indicative of the nature and character of the person. ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள், எபிரேய பெயர்கள் எல்லாம் அந்த நபர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர், எப்படிப்பட்ட குணங்கள் உடையவர் என்பதை குறிக்கக்கூடிய பெயர்களாய் இருக்கின்றன. They are not like many of our names. You know, many of our names have no meaning. It is just given for the sake of a name. ஆகவே இன்றைக்கு நம்முடைய பெயர்கள், அநேகருடைய பெயர்கள் எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. அதை போல் அல்ல வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம். You know, in the olden days, our people, believers used to give names from the Old Testament, Abraham or Lamech or something like that. ஆகவே முற்காலங்களில் எல்லாம் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பெயர்களை தான் வைப்பார்கள். ஆபிரகாம், லாமேக்கு, இப்படிப்பட்ட பெயர்களை வைப்பார்கள். As time went on, the generation passed, so they began to use New Testament names like Matthew or Luke or James, New Testament names. ஆகவே காலங்கள் உருண்டோடின பிறகு புதிய ஏற்பாட்டின் பெயர்களை வைக்க ஆரம்பித்தார்கள். But now மத்தேயு, லூக்கா, ஜேம்ஸ், இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பெயர்களை வைக்க ஆரம்பித்தார்கள். But you know, now we are in the modern age and new generation names, and so they think, keeping Bible names is out of fashion. ஆகவே இந்த நவ நாகரிகத்துக்கு வேதாகம பெயர்கள் எல்லாம் ஒத்து வராது என்று நினைக்கக்கூடிய நாம் தலைமுறையினர் இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்கிறோம். And they think, we are in the computer age, and so we need to use some computer language. ஆகவே இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கிறதுனாலே கம்ப்யூட்டர் பெயர்களை வைக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். Computer method of cutting and pasting, they will take the half of the father's name, half of the mother's name, they will join together, and that will sound like some Chinese name. ஆகவே அப்பாவுடைய பெயரை பாதியாக வெட்டி, அம்மாவுடைய பெயரை பாதியாக வெட்டி, இரண்டையும் இணைத்து பிள்ளைக்கு பெயர் வைப்பார்கள். அது சீன மக்களுடைய பெயரை போல இருக்கும். Some ching chung or something like that, and we don't know what is the meaning. You ask that fellow, what's the meaning of your name? Don't know. My parents put brother, they will say. ஆகவே இது சிங் சங் சுங்கும் போல இருக்கும். என்ன பிரதர் இந்த பெயருடைய அர்த்தம் என்று கேட்டால் எனக்கு தெரியாது, என்னுடைய பெற்றோர்கள் வைத்தார்கள் என்று சொல்லுவார். Some are following the alphabetical order in giving their names, alpha order. இன்றைக்கு ஆல்பா இன்றைக்கு வருகிறது அல்லவா, முதல் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய முதல் எழுத்திலிருந்து வரக்கூடிய பெயர்களை பின்பற்றுகிறார்கள். One brother, when his first son was born, he called him as Anish, alpha. ஆகவே முதல் குமாரன் பிறந்த போது அவருக்கு அனீஷ் என்ற
எழுத்தோடு ஆரம்பிக்கிற வார்த்தையோட எழுத்தோடு ஆரம்பிக்கிற பெயரை வைத்தார். When another son was born, he said, this is B, so Binish. ஆகவே பினீஷ், அடுத்த குமாரன் பிறந்தவன் பினீஷ், பி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற பெயரை வைத்தார். Third year, another son was born, C, oh, that should be Sinish, ABC, Sinish. சினிஷ், சி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது, ஆகவே சினிஷ் என்று வைத்தார். Then another son, fourth one, D, that is Dinesh. ஆகவே அடுத்து நான்காவது குமாரன் பிறந்தார், டி, தினேஷ் என்று வைத்தார். Like that, finally one girl was born. கடைசியா ஒரு பெண் பிறந்தாள். He said, this is finish. இது முடிந்து விட்டது என்று சொன்னார். It doesn't really have anything to do with their life or character. It is just to, have a rhyme or, just to put the name. ஆகவே இந்த பெயருக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஏதோ கேட்பதற்கு அப்படியே வரிசை கிரமமாக தோன்றுகிறது, அந்த அர்த்தத்திலே வைக்கிறார்கள். Bible names or especially Hebrew names are highly indicative of the nature and character of the person. ஆனால் வேதாகமத்திலே விசேஷமாக எபிரேய பெயர்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நபருடைய தன்மைகளை, குணங்களை குறிக்கக்கூடிய பெயர்களாய் இருக்கின்றன. In 1 Samuel chapter 25 verse 25, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, you have the name of a person called Nabal. அங்கே நேபா என்ற பெயர் ஒரு நபருக்கு இருக்கிறது. Let not my Lord, I pray thee, regard this man of Belial, even Nabal, for as his name is, so is he. Nabal is his name, and foolishness is with him. ஆகவே நாம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? என் ஆண்டவனாகி நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. So you see, the name of that person is Nabal, and that shows what nature he has. He is foolish. Or ஆகவே அங்கே ஒரு பெயரை பார்க்கிறோம், நாபால். அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பைத்தியம். அந்த மனிதனுடைய தன்மையே பைத்தியமாக இருக்கிறது. So that name shows what kind of character he has got. ஆகவே அந்த பெயர் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்பதை காட்டுகிறது. Names also indicate the occupation of a person or what ஒரு நபருடைய தொழில் அல்லது வேலை எப்படிப்பட்டது என்பதையும் கூட அவருடைய பெயர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. There is in 1 Kings 15 verse 11, the name of a king, his name is Asa, but actually he is a physician by profession, because the meaning of Asa is physician. ஆகவே இங்கே 1 ராஜாக்கள் 15:11 ஆசா என்ற ஒரு ராஜாவினுடைய பெயரை பார்க்கிறோம். அந்த ஆசா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் மருத்துவர். அவருடைய தொழில் மருத்துவராயிருந்ததினாலே அவருக்கு ஆசா என்ற பெயர் வழங்கி வந்தது. We have another example of a man with a profession known through the name, and that is Archippus. You will find that name in Colossians chapter 4 and verse number 17. ஆகவே இன்னொரு நபர் கூட இருக்கிறார். அவருடைய பேர் அர்க்கிப்பு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவருடைய பெயர் வருகிறது. And Archippus means governor of horses or keeper of horses, one who is taking care of horses. குதிரைகளுக்கு கண்காணிக்க கூடியவர், குதிரைகளை பராமரிக்க கூடியவர் என்பதுதான் இந்த அர்க்கிப்பு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். And not only that, the Hebrew names are highly indicating the prophetic significance. ஆகவே இந்த எபிரேய பெயர்கள் எல்லாம் தீர்க்க தரிசன முக்கியத்துவம் வாய்ந்தவை. We know the longest name in the Bible is found in Isaiah chapter 8 and verse number 1. ஆகவே வேதாகமத்திலே நீண்ட பெயராக இருப்பது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வருகிறது. It is very difficult even to pronounce that name, Maher-shalal-Ashbaz. மகர்-ஷலால்-அஸ்பாஸ் என்ற பெயரை நாம் உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. And because it is difficult to pronounce, we will just skip it and then go forward. ஆகவே இந்த பெயர் உச்சரிப்பதற்கு கடினமாய் இருக்கிறதுனாலே நாம் இந்த பெயரை வாசிக்காமலே கடந்து போகிறோம். But you see, when you look at the meaning or study the meaning of that name, there is a prophetic significance in that name that is hidden inside. ஆகவே இந்த பெயர்களை எல்லாம் நாம் படிக்கும்போது இந்த பெயருக்கு உள்ளாக தீர்க்க தரிசன அர்த்தம் உள்ளே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
Maharshalal hasbas actually means haste or run or speed up to the spoil. Or spoil is what you capture in a battle. ஆகவே கொள்ளை பொருளை நோக்கி வேகமாய் ஓடுவது, துரிதமாய் ஓடுவது என்பதுதான் மகர் ஷலால் அஸ்பாஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். And then we have another name, Shear Jashub, again in Isaiah chapter 7 and verse number 3. ஏசாயா 7:3. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் கூட தீர்க்க தரிசன அர்த்தத்தில் இருக்கிற செய்யார் யாசூப். In fact, these two names are the names of the children of Isaiah. இந்த இரண்டு பெயர்களும் ஏசாயாவினுடைய பிள்ளைகளுடைய பெயர். When the prophet gave names to his children, he was particular to give prophetic meanings. ஆகவே இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் பெயரை வைக்கும் போது தீர்க்க தரிசன அர்த்தத்தோடு கூட தான் இந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினார். Shear Jashub means a remnant shall return. That means after the captivity there will be a remnant that will come back. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த சிறையிருப்புக்கு பின்னாலே மீந்திருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதுதான் இந்த சேயார் யாசூப் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். So you see, if you skip those names of those individuals, you really miss a very important prophetic significance. ஆகவே இந்த பெயர்களை எல்லாம் நாம் படிக்காமலே கடந்து போவோமானால் இதனுடைய தீர்க்க தரிசன முக்கியத்துவத்தை நாம் இழந்து விடுவோம். Not only that, in the Bible we also have names of people and place coming together, or the same name is given to a person and a place. ஆகவே வேதாகமத்திலே விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபருக்கும் அதே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கும் அதே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I'm sure you might find similarities like that even in our times also. You know, sometimes a place name is given to a person or a person's name is given to a place. ஆகவே இந்த காலத்திலும் அதை பார்க்க முடியும். ஒரு நபருடைய பெயர் ஒரு இடத்துக்கும் ஒரு இடத்தினுடைய பெயர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் கொடுக்கப்படுகிறது. Garden of Eden is a garden. Eden is a garden in Genesis chapter 2. ஆகவே ஏதேன் என்பது தோட்டம் ஆதியாகமத்திலே. But if you read in 2nd Chronicles chapter 29 and verse number 12, that is the name of a man or a name of a person. ஆனால் 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அது ஒரு நபருடைய பெயராக இருக்கிறது. So that's a peculiarity about the names of the Bible. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பெயர்களுடைய விசேஷ தன்மை இதுதான். And also some of the names show family relationships. ஆகவே சில பெயர்களுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அது குடும்ப உறவை காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. For example, we have the name Abimelech. Abimelech, in that word Ab, there is the name father, and so Melech is king. So father is king. You can get the meaning there. அபிமெலேக் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அப் என்றால் அப்பா, மெலேக் என்றால் ராஜா, ராஜாவினுடைய அப்பா என்ற அர்த்தம் வருகிறது. So you see, it shows the family relationship. My father is the king, or the king is my father. ஆகவே ராஜா தான் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனார் ராஜா என்ற அர்த்தத்தில் அந்த பெயர் வருகிறது. So that name is found in Genesis chapter 21 verse number 25. அந்த பெயருடைய வேத குறிப்பு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருக்கிறது. In 1 Kings chapter 16 and verse 28, ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் we have the name of Ahab mentioned. ஆகாப் ராஜாவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. And Ahab has the meaning of father's brother. தகப்பனாருடைய சகோதரன் என்ற அர்த்தம் தான் அந்த ஆகாப் என்ற பெயருடைய அர்த்தம். So by analyzing a name, you can find out what is the family relationship he or she has. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபர் எப்படிப்பட்ட குடும்ப உறவு உடையவராய் இருக்கிறார் என்பதை பெயரை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். All right. Then not only that, we can find out religious significance in the name of people. ஆகவே மக்களுடைய பெயரை வைத்து அவர்களுடைய மதம் அல்லது மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். Samuel is a name that is very familiar to us. In that Sam, it is there, and plus El. El is God, and of course it speaks about the prayer which is heard of God. ஆகவே நமக்கு எல்லாருக்குமே இந்த சாமுவேல் என்ற
பெயர் நமக்கு நன்றாய் தெரியும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவன். ஆஹ் சாம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கேட்பது. ஆகவே இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தேவனால் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தமாகிறது. So when you hear the name Samuel, you understand that he is a result of God, the prayer of somebody. ஆகவே இந்த சாமுவேல் என்ற பெயரை கேட்கும் போது யாரோ ஒருவர் ஜெபித்ததனால் கிடைத்த பலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். John, the name John indicates the fact that he is a gift from God. ஆகவே யோவான் என்று சொல்லும்போது தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு என்று அர்த்தமாகிறது. Some names are taken from nature. சிலருடைய பெயரெல்லாம் இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Very familiar name we have in the New Testament is Mark chapter 3 verse 17. மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நன்றாக தெரிந்த ஒரு பெயரை நாம் பார்க்க முடியும். That is the name Boanerges. போவனர்கேஸ் என்று தமிழில் வருகிறது. And that is to mean sons of thunder. அவர்கள் இடி முழக்க மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Sons of thunder doesn't mean their father's name was thunder. அவர்களுடைய அந்த இடி முழக்கத்தின் மக்கள் என்றால் அவர்களுடைய தகப்பனார் பேர் இடி முழக்கம் என்ற அர்த்தம் அல்ல. Father's name was Zebedee, we know. James and John, their father's name was Zebedee. ஆகவே அவர்களுடைய யாக்கோபு யோவான் இவர்களுடைய தகப்பனார் பேர் செபதேயு என்பது நமக்கு நன்றாய் தெரியும். Then it indicates the nature of the person or character of the person. ஆகவே இது அந்த பெயரானது அவர்களுடைய சுபாவத்தை அவர்களுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. Peter's name is very familiar to us. It means a stone or a rock. So nature from the names are taken from the nature. ஆகவே பேதுரு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கற்பாறை, கண்மலை. இது இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர்களாய் இருக்கின்றன. And even from the animal world names were taken. ஆகவே விலங்கு உலகத்திலிருந்து கூட பெயர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. Well-known name is Caleb, which means dog. We have the name of Caleb found in Numbers chapter 14. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே காலேப் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம், பெயரை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் நாய் என்பது. Well, though the name Caleb is speaking about dog, it speaks about the good aspects of dog and its faithfulness. ஆகவே இந்த காலேப் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நாய் என்று இருந்தாலும் நாயினுடைய உண்மைத்தன்மை, விசுவாசம் இவைகளை குறிக்கக்கூடிய அர்த்தத்திலே அந்த பெயர் வைக்கப்பட்டது. You see, individuals and their names are very important. You just can't neglect or overlook it. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நபரையும் அவருடைய பெயரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இவைகளை நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது. That is why, Solomon said in Proverbs 22 verse 1, a good name is better than riches. ஆகவேதான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நற்பெயரானது ஐஸ்வரியத்தை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. Well, the word good name can also mean a good testimony or a popularity, but we will take the word in its straight meaning, a good name, which is applying in this context. ஆகவே இந்த இடத்திலே நற்பெயர், நல்ல பெயர் என்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். A good name is also better than ointment, he says in Ecclesiastes chapter 7. ஆகவே நல்ல பெயரானது பரிமள தைலத்தை பார்க்கிலும் நல்லது என்று பிரசங்கின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். Some people have good names, but they don't live up to their names. சிலருக்கு நல்ல பெயர்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த பெயருக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்கிறதில்லை. I met a person who is called as Happy Christian. His name is Happy Christian. அவருடைய பெயர், ஒரு நபரை பார்த்தேன், அவருடைய பெயர் ஹாப்பி கிறிஸ்டியன் என்பது. At his conversion, they actually changed his name and said Happy Christian. அவருடைய ரட்சிப்பிலே அவர் தன்னுடைய பெயரை ஹாப்பி கிறிஸ்டியன் என்று மாற்றிக்கொண்டார். But always you look at his face, he's got a long face. He's never happy. ஆகவே ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தால் எப்பொழுதுமே நீண்ட முகம், ஒருபோதும் சந்தோஷமாகவே அவர் இல்லை. So you see, if you have a good name, that is good, but then we need to live up to that good name. நல்ல பெயர் வைத்திருப்பது நல்லதுதான், ஆனால் அந்த நற்பெயருக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். Now the speciality about the character study in the Bible is that whenever we read about any individual, the scripture records both the negative as well as the positive of a person. ஆகவே ஒரு நபருடைய பெயரை குறித்து வேதாகமம் பேசும்போது அந்த நபருடைய நேர்மறை
எதிர்மறையான தன்மைகளை குறித்தும் வேதாகமம் பேசுகிறது. So suppose you or I write a biography of somebody, we will only write the good qualities of that person. ஒரு நபருடைய சரித்திரத்தை, அவருடைய வாழ்க்கையை நாம் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுவோமானால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை மட்டுமே நாம் எடுத்து எழுதுவோம். That is the normal way of writing biographies. இன்றைக்கு மக்கள் வாழ்க்கை சரித்திரம் எழுதுகிறார்கள் அல்லவா? அவர்கள் அப்படி எழுதுவது இயற்கையானதே. But you see, you look at the scripture and the way biographies are written, the positive is recorded and the negative also is recorded. ஆனால் வேதாகமத்திலே பாருங்கள், ஒரு நபருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்படும் போது அவர்களுடைய நேர்மறையான எதிர்மறையான தன்மைகள் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. Why both are recorded? ஏன் இரண்டுமே எழுதப்பட்டிருக்கின்றது? After all, we need to learn only the good. Why is the wrong or the negative also is recorded there? நாம் நல்ல காரியங்களை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டுமே, ஏன் அவர்களுடைய கெட்ட காரியங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன? Many people use that negative record and say, oh, even they had problem, brother, then why not us? சிலர் அந்த நபருடைய கெட்ட காரியங்களை படித்து விட்டு, இவ்வளவு பெரிய நபருக்கே இந்த காரியம் நடந்திருக்கிறது என்றால் எனக்கு ஏன் நடக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். Even David committed sin, brother, then how about us? தாவீதே விபச்சாரம் செய்திருக்கிறார், நாம் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். Even Solomon had 1,000 wives, brother, we can have 1 or 2 more. What is that to that? ஆகவே சாலமோன் ராஜாவுக்கு 1000 மனைவிகள் இருந்திருக்கிறார்கள், நாம் 1-2 அதிகமாய் வைத்திருந்தால் தவறு என்ன என்று நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். The negative or the wrong things are recorded as a warning. That is not something to be followed after. ஆகவே அவர்களுடைய கெட்ட காரியங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக நாம் அதை பின்பற்ற கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. They are all warning signs, that is given to us in our life path, so that we'll be careful and avoid such faults. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே எச்சரிக்கை பலகைகள் அவைகளில் போய் நாம் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அவைகள் நமக்கு எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. It is foolish. Suppose you are traveling on the road and warning boards are there. For example, in one place it says, oh, David fell here, so it's a warning. And you say, oh, David fell here, okay, then I will also fall. That's foolish argument, is it not? ஆகவே ஒரு இடத்துல சாலையில போய் கொண்டிருக்கிற இடத்திலே தாவீது இங்கே விழுந்தார் என்று பலகை வைக்கப்பட்டிருக்குமானால், ஓ, தாவீதே விழுந்தாரா, நானும் விழலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம். அது எச்சரிக்கை பலகை. Yes, it is a warning that we avoid such faults. அப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியான எச்சரிக்கைகள் அவைகள். The negatives are recorded so that we know that they were ordinary people just like us. இவர்கள் எல்லாம் நம்மை போல சாதாரண மனிதர்கள் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் அவர்களுடைய கெட்ட காரியங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. Though they were ordinary people, they were able to do extraordinary things for God. அவர்கள் சாதாரண மனிதர்களாயிருந்தாலும் தேவனுக்கென்று அசாதாரணமான காரியங்களை சாதித்தவர்கள். So the positive things that are recorded is for our learning and for our encouragement, and the negatives are for our warning. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நல்ல காரியங்கள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு பாடங்களாய் அமைய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற கெட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பின்பற்ற கூடாத எச்சரிக்கைகளாய் இருக்க வேண்டும். This is the speciality about the scripture mentioning about the characters of people in the Old Testament or in the New Testament. பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ ஒரு நபருடைய பெயரை குறித்து சொல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கை காரியங்களை சொல்லும் போது இதுதான் விசேஷமான காரியங்கள். Then we see only the good things. Suppose only the great things are mentioned about a person, then we think, well, he's too high for us to follow. He's beyond our reach. So we would rather not try to follow that person. ஒருவேளை ஒரு நபருடைய நல்ல காரியங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் அதெல்லாம் நாம் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு மிகவும் உயர்ந்த தரம், இதெல்லாம் நாம் செய்ய முடியாது என்று நாம் விலகி விடுவோம். So that was a brief introduction about individuals and names and their importance of those in our study. ஆகவே தான் இப்பொழுது முன்னரையாக சொல்லப்பட்டது ஒரு பெயருடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் முகவுரையாக சிந்தித்திருக்கிறோம். Sorry, that was a very long introduction. You may say, brother, time is over. You gave only introduction, brother.
ஆகவே சகோதரனே, நேரம் ஓடிவிட்டது. நீங்கள் 300 மட்டுமே கொடுத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். Then we will look at the first character I want to just start with, and that is about Apostle Peter. ஆகவே ஆரம்பமாக இந்த பேதுரு என்ற நபரை குறித்து நான் முன்னுரையாக சொல்ல விரும்புகிறேன். Since he is the first one in the list of the apostles, I thought I will share a few things about him. ஆகவே அப்போஸ்தலர்கள் பட்டியலிலே இவருடைய பெயர் தான் முதன்மையாய் வருகிறது. ஆகவே இவரை வைத்து ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைத்தேன். We will just start off with him and then we'll close. Okay, don't worry, I will not go beyond time. ஆகவே நேரத்தை கடந்து நான் போக மாட்டேன். இவரை குறித்து ஆரம்பித்து நான் முடித்து விடுகிறேன். Now if you look at the family background of Apostle Peter, அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய குடும்ப பின்னணியை நாம் பார்க்கும்போது, first of all we understand he has got at least 3 names. அவருக்கு குறைந்தபட்சம் 3 பெயர்கள் இருக்கின்றன. Most of us have only one name, some people have 2 names, few people have 3 names. ஆகவே நம்மில் அநேகருக்கு ஒரு பெயர் தான் இருக்கிறது, சிலருக்கு 2 பெயர்கள் இருக்கின்றன, ஒரு சிலருக்கு மட்டுமே 3 பெயர்கள் இருக்கின்றன. Now here is Peter, he's got a Greek name, he's got a Hebrew name, and he's got an Aramaic name also. ஆகவே இங்கே பேதுரு இருக்கிறார், அவருக்கு எபிரேய பெயர் இருக்கிறது, கிரேக்க பெயர் இருக்கிறது, அரமைக் பெயரும் இருக்கிறது. The more number of names you have, the more complex that person will be. ஆகவே அதிகமான பெயர் யாருக்கு இருக்கிறதோ அவர் அவ்வளவு சிக்கலுக்குரிய நபராக இருக்கிறார். His Hebrew name is actually Simeon. அவருடைய எபிரேய பெயர் சிமியோன் என்பது. Now Simeon actually means hearing. Hearing means hearing here, hearing there, like an unsteady person going from place to place. ஆகவே ஒரு நிலையற்ற மனிதர், இங்கேயும் கேட்பது அங்கேயும் கேட்பது என்று நிலையற்ற நபர், இங்கும் அங்குமாக அசைவாடி கொண்டிருக்கிற நபர் என்று அர்த்தம். That was actually part of his character also. He was very unsteady person. அவர் நிலையற்றவராக இருந்தார். அவருடைய பெயருடைய அர்த்தம் அதுதான். The Greek form of Simeon is Simon, which we usually call and we are familiar with, and that is found about 49 times in the New Testament. ஆகவே அதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய கிரேக்க பதமானது சீமோன் என்பது, இது புதிய ஏற்பாட்டிலே 49 முறை வருகிறது. So that is the Hebrew name that he has got. Then he has got a Greek name. அதுக்கு அடுத்தது அவருக்கு கிரேக்க பெயரும் இருக்கிறது. And that is Peter, which we are very familiar with. ஆகவே அவருடைய பெயர் பேதுரு என்பது கிரேக்க பெயர், அது நாம் நன்றாக அறிந்திருக்கிற பெயர். Interestingly, that name was not given by his parents. ஆனால் இதுல விசேஷ காரியம் என்னவென்றால், இந்த பெயரை அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு கொடுக்கவில்லை. This name was given by, if you read John chapter 1 verse 41 and then 42, we understand that this name was given by the Lord himself when he first met him. ஆகவே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை படிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இவரை சந்தித்த போது ஆண்டவரே கொடுத்த பெயர் தான் இது பேதுரு. The Lord Jesus said, hereafter you will be called as Peter, or the meaning is stone. ஆகவே இது முதற்கொண்டு நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கல்லாய் இருக்கிறாய். We do not want to use the word rock because sometimes that word rock misleads people to think that Peter is the rock. ஆகவே இந்த கண்மலை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த தயங்குகிறோம். காரணம் என்னவென்றால், சில நேரங்களிலே மக்கள் பேதுரு தான் கண்மலையாய் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். Okay, we can actually say a piece of a rock, or a rock which is to show a small stone or a piece of a rock. ஒரு சின்ன கல்லை குறிக்கக்கூடிய அல்லது ஒரு பாறையினுடைய பகுதியாக அல்லது ஒரு சின்ன பாறையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். The rock we know is the Lord Jesus Christ himself. கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். All of us are stones that are being added to this great building of God. தேவனுடைய பெரிய கட்டடத்திலே நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிற கற்களாய் இருக்கிறோம். The third name that he has got is in Aramaic language, which is Kepa or Cephas. ஆகவே மூன்றாவது அவருக்கு இருக்கிற பெயர் அரமைக் அர்த்தத்திலே கேபா என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Kepa also means the same as Peter, that is stone. ஆகவே கேபா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கூட கல். பேதுரு என்ற வார்த்தை தான் அவனுடைய பெயருக்கு அர்த்தம். In Matthew chapter 16 and verse 17, Jesus said, Simon Bar Jonah. That means son of Jonah. So his father's name was Jonah, Mr. Jonah.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று ஆண்டவர் அழைத்தார். அதனாலே அவருடைய தகப்பனார் பெயர் யோனா என்பது. All right. So his father's name is there, but we don't have the mother's name. அவருடைய தகப்பனார் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய தாயார் பெயர் சொல்லப்படவில்லை. But we also have his brother's name. Andrew is mentioned in John 1:42. யோவான் 1 அதிகாரம் 42 வசனத்திலே அவருடைய சகோதரர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்திரேயா. I'm sure these are familiar verses already. That's why we are not taking time to read, but I'm just mentioning and going forward. ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள். ஆகவே இவைகளை படிக்காமல் நான் மேற்கோள் காட்டி கடந்து போகிறேன். In John 1:44 we understand that his native place was actually Bethsaida. ஆகவே யோவான் 1 அதிகாரம் 44 வசனத்தின் மூலமாக இவர் பெத்சாய்தா பட்டணத்தைச் சேர்ந்தவர் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். By the way, Bethsaida and Bethesda, some people get confused. Bethesda is different, Bethsaida is different. சிலர் பெத்சாய்தா பெதஸ்தா இந்த இரண்டு பேரை வைத்து குழப்பிக் கொள்ளுகிறார்கள். பெத்சாய்தா வேறு, பெதஸ்தா வேறு. Bethsaida was near Galilee. Bethesda is in Jerusalem. ஆகவே பெத்சாய்தா என்பது கலிலேயாவில் இருக்கிறது, பெதஸ்தா என்பது எருசலேமுக்கு அருகிலே இருக்கிறது. So the native place of Peter was actually Bethsaida, but his house actually was in Capernaum. ஆனால் இவர் பெத்சாய்தாவை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவருடைய வீடு கப்பர்நகூமிலே இருந்தது. It was about 5 kilometers west of Bethsaida. So both of them were near the seaside, and therefore the Sea of Galilee was very close to them. ஆகவே இந்த பெத்சாய்தாவை விட மேற்கிலே 5 மைல் தொலைவில் இருக்கிறது. இரண்டுமே கடற்கரை பட்டணங்களாய் இருக்கின்றன. Because they were near the sea, naturally they occupied themselves as fishermen. ஆகவே அவர்களுடைய வீடு, அவர்களுடைய சொந்த பட்டணம் கடற்கரைக்கு அருகாமையில் இருந்ததனாலே அவர்கள் மீனவர்களாய் இருந்தார்கள். And later as you read through, we understand that Peter was a married man. பேதுரு திருமணமானவர் என்பதை நாம் பிற்பாடு வருகிற வசனங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். We read about his mother-in-law in Mark chapter 1 verse 30, who was sick with fever. மார்க் 1 அதிகாரம் 30 வசனத்திலே அவருடைய மாமியார் ஜுரத்தினால் கஷ்டப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். And so we understand that he was married. That is why he got a mother-in-law. அவருக்கு திருமணம் ஆகியிருந்ததனால் தான் அவருக்கு மாமியார் இருந்ததாக நாம் புரிந்து கொள்ள முடியும். And Apostle Paul says about Peter's wife who was actually traveling with him during the missionary journeys. இந்த மிஷனரி பயணங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை குறித்து சொல்லும்போது பேதுரு தன்னுடைய மனைவியோடு மிஷனரி பயணங்களிலே பயணித்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். So that means they did the ministry as a family. அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்தார்கள் என்று அர்த்தமாகிறது. When we read Acts chapter 4 verse 13, we are told that they were unlearned men. Really that word means uneducated men. ஆகவே படிப்பறிவில்லாதவர்கள், கல்வியற்றவர்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 13 வசனத்திலே புரிந்து கொள்ள முடியும். Well, we know fishermen basically don't go to any school or college, so they are uneducated. They only know how to do fishing work. ஆகவே மீனவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதில்லை, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் மட்டுமே. That may be the reason why his Aramaic was having a north country accent. That is why that girl who was asking questions said, your speech betrays what you are from where you are. ஆகவே அவருடைய பேச்சானது இந்த அரமைக்கு மொழி போல இருந்தது. அதனால்தான் அந்த பெண் சொன்னாள், உன்னுடைய பேச்சு உன்னை கலிலேயன் என்று காட்டி கொடுக்கிறது என்று சொன்னாள். So this is all a little bit of family background about Peter. The last thing we should mention is he was introduced to Christ by his own brother Andrew. இவைகளெல்லாம் பேதுருவை குறித்தான பின்னணியும் வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பேதுருவை குறித்து நாம் கடைசியாக படிக்கிறது என்னவென்றால், அவர் தன்னுடைய சகோதரனாகிய அந்திரேயன் மூலமாக கிறிஸ்துவினிடத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டார். And if you read John chapter 1 there in verse 40, 41, 42, யோவான் 1 அதிகாரம் 41, 42 வசனங்களை படிக்கும்போது we see that Andrew was actually a follower of John the Baptist. அந்திரேயா யோவான் ஸ்நானகனை பின்பற்றின சீஷனாய் இருந்தார். And when John the Baptist saw Jesus coming, he immediately said, behold the Lamb of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகிறதை யோவான் ஸ்நானன் பார்த்த உடனே இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார்.
That is in John 1:36. அது யோவான் 1:36 வாசிக்க முடியும். Immediately these two disciples, that is Andrew is there, the other person is not mentioned. They left John and began to follow Jesus. ஆகவே அங்கே அந்திரேயா, இன்னொரு பெயர் சொல்லப்படாத நபர் இருக்கிறார். இருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். And then as Jesus was looking back, he saw these two disciples are coming and he asked them, what do you want? ஆகவே தன்னை பின்பற்றி வருகிற இரண்டு பேரையும் ஆண்டவர் பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். And they just said, Rabbi, we want to know where your house is, where is your dwelling place? போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். And interestingly, if somebody asks you where is your house, you will say your address, is it not? ஆகவே யாராவது உங்களை பார்த்து நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் விலாசத்தை தானே சொல்லுவீர்கள். Will you say come and see? வந்து பாருங்கள் என்று சொல்வீர்களா? Well, sometimes you might say, but if it is somewhere nearby, but if it is far, you would say address, that place, this site, this street, that number, you will say. ஆகவே பக்கத்தில் இருந்தால் ஒருவேளை வந்து பாருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் தொலைவில் இருந்தால் இந்த குறிப்பிட்ட எண், இந்த குறிப்பிட்ட தெரு, இந்த குறிப்பிட்ட பகுதி என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். Especially these days, you will never say come and see because of corona. கொரோனாவினாலே இந்த காலத்திலே நீங்கள் வந்து பாருங்கள் என்று நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். But Jesus said come and see. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வந்து பாருங்கள். Where they went and saw, we don't know, because the Lord had no house as such. But anyway, they went and stayed with him. And then we understand the next day or the same day, Andrew and the other person, he comes back and the first person Andrew brings is his own brother. ஆகவே ஆண்டவருக்கு என்று சொந்த வீடு கிடையாது. அவர் எங்கே போனார் என்று தெரியாது. எப்படியோ ஆண்டவரிடத்துல அன்றைக்கு தங்கினார்கள். தங்கின உடனே மறுநாளிலோ அல்லது அன்றைய நாளிலோ அந்திரேயா முதலாவது கண்டு ஆண்டவரிடத்துல அழைத்து கொண்டு வந்தது இந்த பேதுருவை தான். There is a very specific word used by Andrew there. We have found the Messiah. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்ற வார்த்தையை அந்திரேயா அங்கே பயன்படுத்துகிறார். The word found actually indicates that we were searching for him and finally we got him. ஆகவே அந்த கண்டோம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இதுவரைக்கும் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், கடைசியாக கண்டுபிடித்து விட்டோம். Yeah, every godly Jewish person is actually waiting for a Messiah. And here is the greatest privilege Andrew had, to stay with him that night and then realize, oh, this is the Messiah that we are waiting for. ஆகவே ஒவ்வொரு தெய்வ பக்தி உள்ள யூதனும் இப்படிப்பட்ட மேசியாவுக்காக அவரோடு காத்திருந்தார்கள். ஆனால் அந்த நாளிலே தேடிக்கொண்டிருந்த அந்திரேயா மேசியாவோடு தங்கும்படியாகவும் அவரை கண்டு பிடிக்கும்படியான பாக்கியத்தை அந்திரேயா பெற்றார். When you find something that you are looking for, there will be great joy and excitement. ஆகவே நீங்கள் தேடுகிற ஒரு காரியத்தை கண்டுபிடித்து விட்டால் மகாபரிய உற்சாகமும் எழுச்சியும் உண்டாகும். And that is why Andrew ran to his own house. He could not keep that news to himself, and he shared that to Peter or Simon, and he brought him to Jesus. That's what we read there. ஆகவே அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாமல் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய சீமோன் இடத்துல சொல்லி அந்த சீமோனை ஆண்டவரிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். Somebody said Andrew is the first evangelist who brought a soul to the Lord. ஆகவே சிலர் சொன்னார்கள், அந்திரேயா தான் முதலாவது ஆத்துமாதாயம் செய்யக்கூடியவர், அவர்தான் பேதுருவை முதல் ஆத்துமாவாக ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார். And remember, evangelism for Andrew began in his own house, not outside. ஆகவே அந்திரேயாவுக்கு சுவிசேஷ பணியானது வெளியில் ஆரம்பிக்கவில்லை, அவருடைய சொந்த வீட்டிலே ஆரம்பித்தது. And I'm sure all these things can bring thoughts in our minds and how we need to be witnesses for our own people at home and then for the outsiders. ஆகவே இதெல்லாம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் வீட்டிலே குடியிருக்கிற இடத்திலே நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். பிறகு வெளியிலும் ஆண்டவருக்காக சாட்சி பகரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். When Andrew called Peter, Peter was more than willing to come with Andrew to meet the Lord Jesus. அந்திரேயா சீமோன் பேதுருவை அழைத்தவுடனே பேதுரு ஆவலாய் வந்து ஆண்டவரை சந்தித்தார். And so we will see that confrontation in our next class, God willing, on next Tuesday. கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவரை பேதுரு சந்தித்த காரியத்தை அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சந்திக்கலாம்.
May the Lord bless this study and these words for our hearts. தேவன் தாமே இந்த பாடத்தையும் நாம் வாசித்த வசனங்களையும் நம்முடைய இருதயத்துக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May his name